எல்லாருக்கும் வணக்கம். 2 வாரமாக எல்லா வீடுகள்லையும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகுது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக அரசியல் சூழ்நிலை ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த சமயத்துல தாவேகாக்கு அகைன்ஸ்டா திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய எதிர்கருத்தை வச்சிருக்காரு. கடந்த சில நாட்களா தமிழகத்துல அங்கங்க ஏற்படுற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்க இந்த சமயத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய கட்சி கூட்டத்துல அவர் மேடையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அமைஞ்சிருக்க தாவேகா அரசாங்கம் 5 வருஷத்துக்கெல்லாம் நீடிக்காது அப்படின்ற மாதிரி காட்டமா விமர்சனம் வச்சிருந்தாரு. அதே போல இத்தனை நாட்களா தாவேகா உறுப்பினர்களே முக்கியமா ஆதவ அர்ஜுனா அவர்களே பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டிக்கிட்டு இருந்த ஐபிஎஸ் அருண் அவர்களை பாத்தீங்கன்னா இப்ப தாவேகா அரசாங்கம் அவரை ஆன்டி கரப்ஷன் போர்ஸ்ல அவரை வந்துட்டு நியமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. சமீபத்துல கூட அதிமுக எம்எல்ஏ 3 பேரு பதவி விலகிட்டு இப்போ தாவேகால இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி அனைத்து கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிற இந்த சமயத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. எடுத்த உடனே குதிரை வேகத்துல இங்க குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சீன் 1ல மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில திமுக தன்னோட கூட்டணி கட்சிகள் தலைவர் கிட்ட போய் சப்போர்ட் கேட்கிறாங்க தாவேகா. சீன் 2ல நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவோட ஒரு குரூப்பை தங்களுக்கு ஆதரவு ஓட்டு போட வைக்க விலைக்கு பேசி இருக்கிறாங்க. அமமுக எம்எல்ஏவுமே காருக்குள்ள வச்சு அவங்க கிட்ட இருந்து ஆதரவு கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதே போல சீன் 3ல அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேரை ராஜினாமா செய்ய வச்சு தலைமை செயலகத்திலேயே வச்சு அவங்கள அப்படியே தன் கட்சியில சேர்த்துக்கிறது. இந்த கேவலமான காட்சிகளை பாக்குறதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? நாங்க ரொம்ப சுத்தமானவங்கன்னு தம்பட்டம் அடிச்சவங்க இப்போ மக்களுக்கு துயரத்தை கொடுக்கறவங்கன்னு அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரலனா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு லெட்டர் கொடுத்துட்டு இப்ப நடக்கிற இந்த காட்சியெல்லாம் அமைச்சரவையில இருந்துட்டு விசில் அடிச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸும் அவங்களுடைய போலி பாஜக எதிர்ப்பையும் இந்த காங்கிரஸ் கட்சியோட லட்சணம் இப்போ மக்கள் மத்தியில பல்லு இழிக்குது அப்படின்ற மாதிரி தன்னுடைய ட்வீட்ல சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் போட்டிருக்க இந்த ட்வீட்ல அவருடைய எதிர்கருத்து பத்தி மக்கள் மத்தியில இப்ப பரவலா பேசப்பட்டு வருது. இந்த சமயத்துல இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அங்க பிரதமர் மோடி கிட்ட என்னென்னலாம் பேசுவாரு அப்படின்றத பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.